ஓம் கந்தபுராணத்தில் இந்த 4 கண்டங்களை கச்சியப்ப சிவாச்சாரியர் உபயோகிக்கிறார். இது கந்தபுராணம் சொன்னால் என்ன பலன்னா, இந்திரனாகி பூலோகத்தில் இந்திரன் போல வாழலாம். இந்திரனாகி பார்மேல் இன்பமுற்று இறுதி மேவி சென்னையில் அடைந்த முக்தி சிவகதி தன்னை அடைவர் அந்த அவனர் தன்னர் அடல் கடப்பு முடிந்த செல்வர் கந்தபுராணம் புராணம் தன்னை காதலித்து ஓதுவாரு. ஒரு கந்தவேல் புராணத்தை அன்போடு யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு பூலோகத்திலே இந்திரன் மாதிரி சௌக்கியமாக வாழ கிடைக்கும் அப்படின்னு அருமதினார் பேசுகிறார். மற்றும் அதை சிவகதியும் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த கந்த புராணத்தை இங்கே அருணகிரிநாதர் குறிப்பிட்டு சில வார்த்தைகள் வச்சுக்கிறோம். மற்றபடி முதல் பாட்டு திகட சக்கர ஜன்முகம் மைந்துடன் சகட சக்கர தாமரை நாயகன். தாமரை நாயகன் தாமரையில் வாழ்கின்ற பிரம்மன். 5 முகம் உள்ள செம்முகம் ஐந்துள்ளார் சிவபெருமான். தாமரை நாயகன் தாமரையில் வாழ பிரம்மன். அகடச்சக்கர வெண்மணியாவிடை ஆசிரியத்தின் கல்லையில் இருக்கிற ஒரு நாகமாணிக்கம் உண்மையாவிடை வெகட சக்கரன் நீப்பதம் போற்றோம். அப்படிப்பட்ட பாம்பை வயிற்றில் கட்டின் இருக்கிற வெகட சக்கரன் வெகடமுகமாக இருக்கக்கூடிய விநாயகனுடைய திருவடியை போற்றுவோம் அப்படின்னு பாடினார். இந்த ஒரு பாடல் எடுத்த உடனே புலவர்களெல்லாம் சேர்ந்து நீ தமிழ் சரியா எழுத திகடச்சக்கரம் என்பது தமிழ் இலக்கியத்தில் இல்லைன்னு சொன்னார். அப்போ இதற்காக முருகப்பெருமன் அடுத்த நாள் காலையில் சபையில் நான் சரி பண்ணுறேன்னு சொன்ன மாதிரி அடுத்த நாள் காலையில் சபையில் வீர சோழியம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலையே எழுதி திகழ் தசக்கரம் என்பதை திகழ சக்கரம் என்று எழுதுவது தவறில்லை என்று அதற்கு இலக்கணம் பிறப்பித்த கதையாக தமிழுக்கு ஒரு புதிய இலக்கணத்தையே முருகப்பெருமான் இந்த கந்தபுராணத்துக்காக அமைத்து கொடுத்து கச்சியப்ப சிவாச்சாரியாரை அங்கே குமாரக்கோட்டத்திலிருந்து காட்சி கொடுத்து அருள் செய்த காட்சியினாலே இந்த கந்தபுராணம் அவரால் தோற்றுவிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட முதல் பாடல் இது திகழ சக்கரம் என்பதை இந்த பொருளாக சிவபெருமான் 5 முகங்களோ திகழ் தசக்கரம் 10 கரங்கள் உள்ள 5 முகம் உள்ள சிவபெருமான். சகட சக்கர தாமரை நாயகன் தாமரைக்கு நாயனாக இருக்கக்கூடிய கமலன் சொல்கின்ற பிரம்மன் 4 முகங்களை உடையவர். அகட சக்கர வெண்மகன் வெண்மணியாள் உரை ஆதிசேஷன் வெண்மணியாள் உரை விகட சக்கரன் என்பதும் குற்றம். விகட சக்கரனாக இருக்கக்கூடிய விகட சக்கரன் விநாயக பெருமானை சொல்லி இருக்கிறார். அப்புறம் பிரம்மா கந்தபுராண ஆரம்ப கதை. பிரம்மன் தனது புத்திரர்கள் மானசீக புத்திரர்கள் 10 பேர் பெற்றெடுக்கிறார்கள். அத்திரி பிருகு புத்தர் வசிஷ்டர் ரோதமா காசியப்பர் அங்கீரசாக விசேஷர் வியாசர் பிருகு அப்புறம் சத்துருப்பின்னு ஒரு பொண்ணு 10 பிள்ளைகளை பெற்கிறார். அதில் தட்ட பிரஜாபியை தன்னுடைய கால் கட்டவர்களால பிறக்க வச்சுங்க. கால் கட்டவர்களோட இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கார் சித்திர வரைஞ்சவர். இங்கே பிரம்மனுக்கு அன்னவாகனம். பிரம்மா 4 கடவுளோட ரிக்கிட்டு சாமாதரமான வேதங்களை வச்சுட்டு இருக்கார். கமண்டலு இங்கே யோக தண்டம் வச்சுட்டு 4 முகங்களோட சரஸ்வதியை பக்கத்தில் வச்சுட்டு பிரம்மா ஆரம்பிச்சுட்டு இந்த ரிஷிகள் எல்லாம் இவாளெல்லாம் பிறக்கிறார். பிரம்மனுடைய மானசீக புத்திரர்கள் 10 தசமகா புத்திரர்கள்னு பேர். அவர்கள தட்ச பிரஜாபதி கேட்டு ரொம்ப நேசம் வாய்ந்தவன் பிரம்மனுக்கு. அதனால எல்லா அனுபவமும் தட்ச பிரஜாபதிக்கு சுவாமி பிரம்மன் பண்றார். அது கதை ஆரம்பத்தில் வருது. அப்புறம் நாரதர் தட்ச பிரஜாபதிக்கும் அவனுடைய மனைவி இவளுக்கும் வேதவல்லிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அவளுக்கு நல்லா அனுகிரகம் பண்ணி அவளுக்கு 1000 குழந்தைகள் பிறக்கிறது. அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் நாரதர் தவம் செய்து அவர்கள் வீடு பேருக்கு கொடுத்து 1000 2000 பசங்களை வீடுக்கு கொடுத்துடுறார். மீன்ஸ் மோட்சம் அடைஞ்சுவிட அந்த பசங்கள் எல்லாம் நாரதர் கொடுத்த உபதேசனால. அப்புறம் மறுபடியும் தட்ச பிரஜாபதி மறுபடியும் குழந்தைகள் பெற்றுக்கிறார். அந்த பெற்ற குழந்தைகளை 10 பேரை தர்மபுத்திரர்கள் தர்மராஜனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அதுக்கப்புறம் 13 பெண்களை காச்சியப்ப மகரிஷிக்கு கொடுக்குற. காச்சியப்ப மகரிஷி தட்ச பிரஜாபதியோடு மற்ற 13 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்புறம் தட்டன் தன்னுடைய 27 பெண்கள் அஸ்வினி வரணி வாத்திக ரோகிணி விருஷேஷம் திருவாதிரை புனர்போதம் போதம் ஆகிய மதம் பூரம் புத்திரம் வர்த்தம் சித்திரை சுவாதி விசாரம் மனுஷன் கேட்டை மூலம் பூராட புத்திராட திருமண வார்த்தம் சதயம் புரட்டாது யுத்தம் ரேவதி என்கின்ற 27 பெண்களை சந்திரனுக்கு திருமணம் மறைத்து கொடுத்தார். திருமணம் செய்த பிறகு சந்திரன் ரோகிணிகிட்ட மட்டும் ஆசைப்பட்டான். இந்த எல்லா பொண்ணும் சொல்லிட்டு நீ இவ்வளோ அழகா இருக்கியே, எல்லாம் குளிக்கும் போது ரோகிணிகிட்ட சொல்றா நீ இவ்வளோ அழகா இருக்கியே, நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிற அவனே நாங்களும் கல்யாணம் பண்ணிப்போம்னு உறுதி கொண்டார்கள். அதனால இந்த ரோகிணியை சந்திரன் பார்த்து ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க வரான். அப்போ இவ ரோகிணி சொல்றா நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டா என் தங்கை எங்கள் அக்கா எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கணும். 27 பேரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்.
சந்திரன் சரி சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டா. ஏன்னா ரோகிணி பேர்ல இருந்த ஆசையினாலே ரோகிணியை கல்யாணம் பண்ணிட்டா. கல்யாணம் பண்ணி இவாளை தான் வீட்டுக்குள்ள வச்சுட்டு ரோகிணிகிட்ட வந்து ரொம்ப அதிக ஸ்நேகத்தோடு இருந்தான். அது பிடிக்கல. இவாளெல்லாம் போய் தட்ச பிரஜாபதி சொன்னா நாங்கள்லாம் வாழ்க்கையே அடையவில்லை, சந்தோஷமா இருக்கா, ரோகிணி மட்டும்தான் எங்களை எல்லாம் சந்திரன் வந்து கண்ணால கூட பார்க்கலன்னு சொன்னோடனே தட்ச பிரஜாபதி கோபம் வந்து சந்திரன் நீ சேர்ந்து போகிற சாபம் கொடுத்தான். கொல்லலை. ஏன்னா பொண்ணு விதவை ஆயிடுவா சொல்லிட்டு அவளை கொல்லாம அவளுக்கு சாபம் கொடுத்துட நீ தேஞ்சு போகிற நாளுக்குனால பௌர்ணமியிலேருந்து தேஞ்சு போயிட்டே இருக்க சந்திரன். கடைசியில் வேற கதியில சிவபெருமானுடைய திருவடியை பிடிச்சு சந்திரன் மதி என்பதனால சிவபெருமானுடைய திருவடியை பிடிச்சு என்னை காப்பாற்றணும் தட்ச பிரஜாபதி சாபம் கொடுத்துட்டா நான் தேஞ்சு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்திரன் கேட்கிறேன். சந்திரன் உலக தேவை என்பதனாலே சிவபெருமான் சந்திரனுக்கு அனுகிரகத்தை கொடுத்து நீ எப்படி தேஞ்சோ அப்படியே 15 நாள் வளரவே என்று வளர்பிறை சந்திரனாக்கி பௌர்ணமி சந்திரனாக அவருக்கு அவனை ஆடும்படியாக அனுகிரகம் பண்றார் சந்திரனுக்கு. அந்த சந்திரனை தலையில சூடி சந்திரன் சூடியா இருந்து சிவபெருமான் பார்வதியும் சந்திரசேகரா இருந்து சிவபெருமான் கௌரியுடைய நடமடித்தல் என்கிற காட்சி அங்கே காட்டுகிறோம். அதுக்கப்புறம் தாட்சாயனுடைய திருவாவதாரம் யமுனா நதிக்கரையிலே சங்கிலே வந்து தோன்றுகிறார்கள் தாட்சாயணி. அவளை தட்ச பிரஜாபதியும் மனைவி வேதவதியும் எடுத்து குழந்தை எடுத்து நமக்கு கிடைச்சிருக்கிற வரம், அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இருக்கல, குழந்தை கிடைச்சிருக்கிற வரம் எடுத்துக்கிறா. தாட்சாயணி குழந்தையா இருந்து ரொம்ப செல்லமா வளர்க்குறா. அவள் குழந்தையிலிருந்தே சிவபக்தியில மூழ்கி கிடந்தா தாட்சாயணி. சிவபக்தி தாட்சாயனுடைய சிவபக்தியை காட்டுறா. அப்புறம் தாட்சாயணி மனப்போல தாட்சாயணிக்கு சிவபெருமானுக்கும் தாட்சாயணிக்கும் கல்யாணம் நடக்குது. அந்த மனப்போல முடிந்த பிறகு சிவபெருமான் மாஞ்சி விடுறது மறுபடியும் காணும். இவரை காணும் அவரை காணும்னா சிவன் அங்கே போய் கைலாசத்தில் தவசிருக்கா. தாட்சாயணி இங்கே சிவன் தவசிருக்கா. தட்ச பிரஜாபதி கோபம் பண்ணுறது கல்யாணம் பண்ணிட்டா கூட்டின்னு போக வேண்டியதானே கீழே விட்டுட்டு போயிருக்கான்னு சொல்லி ரொம்ப தவசம் கஷ்டப்படுறான். அந்த சமயத்தில் சிவபெருமான் வந்து மறைந்திருந்து தட்சாயணியை கூட்டிட்டு போயிடறான். அப்போ துவேஷம் ஏற்பட்டது தட்ச பிரஜாபதிக்கு என் பொண்ணை கொண்டு போயிட்டான்னு சொல்லிட்டு துவேஷப்பட்டு என்ன மதிக்காம என் பொண்ணு சொல்லிக்காம போன சிவபெருமானோட போயிட்டான். தட்சன் கோபம் வந்து தட்சன் சீக்கிரம் அடைகிறான். தட்சன் சீக்கிரம் வந்தால் நந்திகேஸ்வரர் வந்து அதுக்கு சொல்றாரு, இந்த மாதிரி சிவபெருமானோட கோபம் பண்ணாத, சீக்கிரம் பண்ணது தப்பு, அதனால அகங்காரத்தை விட கோபத்தை விடுன்னு சொன்னா அதை கேட்கல தட்ச பிரஜாபதி. அப்போ தட்சனுடைய தமையன்மார்கள் எல்லாரும் ததிக்கு வசிஷ்டர் பிருகுமுகன் முனிவர்கள்லாம் வந்து தட்சனுக்கு புத்தி கூப்பிட்டு படிப்புகிறார். சிவபெருமானோட துவேஷம் பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம், பண்ணாதே, அவளை எல்லா தெய்வங்களுக்கும் அதிபதி என்று சொன்னாலும் அதை விட கேட்காம அவன் வேள்வியை ஆரம்பிக்கிறான். சிவனுக்கு எதிராக ஒரு வேள்வியை பண்றான். அந்த மகா யஜ்யம் தான் தட்ச யஜ்யம்னு பேரு. கனகலம் அப்படிங்கிற இடத்துல தட்ச யஜ்யம் நடக்கிறது. அந்த தட்ச யஜ்யத்தை சிவபெருமானுக்கு ஆவிர்வாகம் கொடுக்காம தட்ச யஜ்யம் பண்றான். அதுக்கேற்ற தாட்சாயணி அங்கே தட்சன்ட்ட வந்து எங்கள் அப்பாவுக்கு அறிவு போடுறேன்னு வந்து தட்சனுக்கு அறிவு புகட்டா. அதை கேட்க விரும்பல தட்ச பிரஜாதி. நீ பொண்ணு இல்லைன்னு எதிர்த்து போய் சொல்றான். அப்போ கோபம் அந்த தாட்சாயணி இனிமேல் சிவபெருமான் போனால் திரும்ப எடுத்துக்க மாட்டான்னு சொல்லி அக்னி பிரவேசம் பண்ணி சதி அப்படிங்கிற பெயரை அடைஞ்சான். சதி தேவி அப்படின்னு அவ கூட அனுப்பிச்சிருந்த தோழிமார்கள் போய் இந்த நிகழ்ச்சியை சிவபெருமான் சொல்றார். சிவபெருமான் அதை கேட்ட உடனே தன்னுடைய ஜடையை எடுத்து பூமியில் அடித்து வீரபத்திரரை உண்டாக்கி வீரபத்திரருக்கு துணையா சில பூதகணங்களை சேர்த்தி நீ போய் தட்ச பிரஜாபதியுடைய யஜ்யத்தை நான் துவம்சம் பண்ணிட்டு வா அப்படிங்கிற. அப்போ வீரபத்திரர் தட்சன் சிரத்தை கொய்து எடுத்து அக்னியில போட்டு அங்க வீரபத்திரர் போய் அந்த யஜ்யத்தை நிறுத்தி வீரபத்திர தட்சன் சிரத்தை கொய்து அக்னிக்கு அழைத்த அக்னிக்கு இறையா போட்டுள்ளார். வீரபத்திர சுவாமி தட்ச பிரஜாபதி தலையை பிச்சு அக்னிக்கு இறையா போட்டுள்ளார். அந்த தலை வந்து கையில ஒட்டிட்டு கொடுத்து தட்சன் தலை. அதனால தட்சனை தலையை கை வச்சதுனால திருக்கண்டியூர் அப்படிங்கிற தோட்டத்துல தட்சனுடைய தலையை கை வச்சுட்டு இருக்காரு. வீரன் என்ன ஒருவர் பராக்கிரம என்ன வர அன்று சோமன் மேனி தேய கதிர் தோற்றை ஏறி கேட்ட விதி தலை விழ என்று அருணகிரிநாதர் ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறார். அந்த கோபம் வந்த தட்ச பிரஜாபதி என்னன்னா சூரியனை பல்லெல்லாம் உடைச்சான், சந்திரனை செவத்தில் வச்சு தேய்ச்சான். அதுக்கப்புறம் விதியை பிரம்மனுக்கு அடி கொடுத்தான். மகாவிஷ்ணுவுக்கு சொன்னா இந்த மாதிரி கண்டித்தான், வாயால கண்டித்தான், இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அம்பிகையானவர் காளியை அனுப்பிச்சு பத்திரகாளி அனுப்பிச்சு வீரபத்திர பத்திரகாளியை அந்த தட்ச யஜ்யத்தை முழுக்கும் துவம்சம் பண்ணினான். தட்சனுக்கு சிவபெருமான் கடைசியில் அந்த தட்சன் பொண்டாட்டி வந்து வேதவதி வந்து சாமிகிட்ட கேட்க சிவபெருமான் தட்சனுக்கு ஆட்டுத்தலை எழுத்தார். ஆட்டுத்தலை தேவின்னு ஒரு பாடல்கள் என்கின்ற ஆட்டின் முகமதை நாட்டி அப்படின்னு அருணகிரிநாதர் ஒரு பாடலில் பாடியிருக்கிறார். தட்ச பிரஜாபதிக்கு ஆட்டுத்தலையை கொடுத்து அனுகிரகம் பண்ணி மறுபடியும் புனர்ஜென்மம் கொடுக்கிறார். அப்போ அந்த தாட்சாணி ரொம்ப போன ஜென்மத்தில் சிவபெருமானுக்கு எதிரியாக இருக்கிற நிலைமை ஏற்பட்டு போச்சு. அதனால ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை கொடுத்து தாட்சாணி என்கிற பேரே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி உபயால் தன் மருளை நீக்கி மருளதை நீக்கி இருளதாக அருணகிரிநாதர் ஒரு பாடலில் பாடியிருக்கிறார். அவளுடைய தன்னுடைய மறைந்த
நிச்சயங்கள்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு புதுமையாக்கி மறுபடியும் பிறக்க வைக்கணும்னு பார்வதியா பர்வதராஜனுக்கு புத்திரியா பர்வதராஜன் மேனி அவர்களுக்கு குழந்தை இருக்கிற பர்வதராஜன் இமவான்னா இமயமலைக்கு அதிபதி. அவனுக்கு அவன் தபஸ் இருக்கான், இமாச்சலத்தில் தபஸ் இருக்கான். அப்போ தபஸ் இருக்கும்போது அவனுக்கு தாமரையில் வந்து பிறக்கிறான். பார்வதி தேவி தோற்றம் ஏற்படுகிறது. மேனையும் இமவானும் சேர்ந்து பார்வதியை பெற்றெடுக்கிறார்கள். அவர்களுக்கு குழந்தையாக கிடைச்சது. தாட்டாயினை ரொம்ப அன்பா வளர்க்கிறார். குழந்தை பருவத்தில் சிவபெருமானுடைய நண்பு, சிவபெருமானுடன் பக்தி புரிந்து எப்பவுமே சிவனை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார். அவள் அந்த மேனையானவர் சிவபெருமான் ஒரு காப்பாடி அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறது கொஞ்சம் சஞ்சலம் அடைஞ்சா. ஆனால் அவளுக்கும் சுவாமி காட்டி கொடுத்து அந்த பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறது சொல்ல. அதுக்குள்ள தேவர்கள் எல்லாம் வந்து சூரபெருமானிகளுடைய அசுரர்கள்லாம் வந்து நம்மளை தொல்லை பண்ணுறா, எங்களை காப்பாற்றணும். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்தால் முருகப்பெருமானுடைய குமார அவதாரம் ஏற்படும். அவதாரம் வந்தால் தான் தாரகாசுரன் சூரபெருமானிகளை எல்லாம் கொல்ல முடியும். அதனால் நீங்கள் வந்து உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். இந்த நிகழ்ச்சி அப்படியே இந்த கந்தபுராணத்தில் வரும் இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையுமா சேர்த்து ஒரே பாடலில் அவர்களுக்கு மேலே போட்டிருக்கிறார். இந்த பாடல் வந்து பூமாங்கலமே அணி மான் மலை. மால் சொன்னால் இந்த மான் என்று சொன்னால் மால் திருமால். பூமாகம் லக்ஷ்மியாகிய பூமாதுனா இலக்குமே மார்பில் வைத்துக் கொண்டிருக்கின்ற பூமாதுமே அணி மால்னா திருமால். மறை வாய்நாளுடையோன், 4 வாயினாலே வேதங்களை சொல்லக்கூடிய பிரம்மன் மறை வாய்நாளுடையோன். மலிவானவர்கள் மலினா அதிகமான தேவர்கள். வானவர் கோமான் முனிவோர் முதல் யாரும், கோமான்னா தேவேந்திரர், முனிவோர் முதல் யாரும் எம்புகின்ற வேதம். இந்த வேதம் என்ன சொல்லுன்னா சத்தியம் வத தர்மம் சலர்ன்றது. தர்மத்தை காப்பாற்றணும். இந்த தர்மத்தை நிலைநாட்டாம சிவபெருமான் அனுகிரகத்தை வாங்கின்ற சூரபெருமானிகள் அதர்மமா நடக்கிறதுனால அவர்கள் அடிக்க வர வேண்டும் என்று இந்த வேதம் பூரா நம்ம தாய்மொழி நூல்களும் ஆராய்வது இல்லாத சுரர் போராள் மறை வாயு வீதியும் வந்து கூடி இந்த சுரர்கள் எல்லாம் இவங்கெல்லாம் ஆராய்ச்சி பார்க்காம இருக்காங்களே, இவங்களை வந்து நீ வந்து காப்பாற்றணும்னு போராள் மறை வாயு வீதியும் வந்து கூடி இந்த தேவர்கள் எல்லாம் வந்து சிவபெருமான் கூடி வந்து நீ தான் அருளணும், நீமா அருளணும். ஏன்னா சிவபெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கா சூரபெருமானிகளுக்கு தான் என்ன தவிர வேற யாரும் உங்களை கொல்ல முடியாது. அப்படின்னா தன் ரூபமாவே என்னுடைய ரூபத்தை தவிர வேற யாரும் நம்ம கொல்ல முடியாது. வர முடியும் சூரபெருமான்களுக்கு. அதனால நீ மாறி அருளாய் ஈசனை பாமாலைகளால் தொழிலே திரு நீரார் திரு தேனியல் கொன்றையோடு தேன் இயல் கொன்றையோடு கொன்றை மலர்கள் தேன் ஒழுகின்ற கொன்றை மலர் மாலைய சிவபெருமான் தலையில சூடி இருக்கின்ற நீரார் தரு. நீரார்னா நீர், கங்கை நீரை தலையில தருன்னா வெறுவ இலை. மேனிய தேனியல் கொன்றையோடு நீரே தரு சாணவி மாமதி. சாணவினா கங்காதேவி, மாமதினா சந்திரன். காகோதர மாதுளை பூவிலை இதெல்லாம் மலர்கள். மாவிளை மலர், பூவிலை மலர், நேரோளம், விழா இதெல்லாம் மலர்கள். இதெல்லாம் சிவபெருமான் முதலால் கடை என்கிறார். சடையில வச்சு கொண்டிருக்கிற சிவபெருமான். இது எதுக்குன்னா நமசிவாய என்கின்ற ஓரோ எழுத்துக்கு ஒரு மலர்கள். அப்படி 5 மலர்களை தலையில தாங்கி 5 முகங்கள் உள்ள செம்முகம் 5 விழான்னு சொன்னாரு. அப்படி 5 முகங்கள் இருக்கக்கூடிய சிவபெருமானத்தை வந்து பிரார்த்தனை செய்கிற இந்த 30 தேவர்களும். அப்ப சிவபெருமான் மகிழ்ந்து முருகப்பெருமான் சொல்றா, இந்த மாதிரி நீ வந்து இவங்க சண்டைக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு சிவபெருமான் வந்து முருகப்பெருமான் சொல்றா. அந்த நிகழ்ச்சியாக அடுத்த பாடத்தை போட்டு அங்கே யுத்தகாண்டத்துக்கு முன்னாடி போட்டிருக்கிறோம். போமாறு இனி வேறது போதெனவே 6 ரூபாய். இனிமே வேற யாரும் உங்களுக்கு வருவாங்க. நீ பேர் போர்வேனவர் நீல கலாவி இவந்து நீடு. நீல கலாவி மயில் மேல போய் நீ வந்து அவர்களை போர் பண்ணி காப்பாற்றணும். எப்படின்னா சின்ன குழந்தையா இருக்கிறதே நீ நீல கலாவி வந்து நீடு பூலோகமோட அருலோகமும் நேரோடு நொடியே வருவோய் சுர சேனாபதியாய் அவனே அன்பினோடு. நீ பூலோகத்தை கூட ஒரு நொடியில வலம் வந்தவர் பராக்கிரமசாலி. நீ தேவர்களுக்கு சேனாபதியா இருக்கக்கூடியவர். அதனால நீ அன்பினோடும் காமாவர் சோம சமானமான சந்தன தீபங்களாக ஒளி பொருந்திய முருகப்பெருமானை நீ தாமா மனமா தீப சுதாமா எனவே தெரியாது உடல் வந்தேனே காவாய் அடினால் அசுரேசரையே காணிய கூர்மடி வேலவா காராத்தர் காவிரி தேவி தமிழன் எதிராக என்பதிலே அருள்கிறார். இந்த பாடலை பாடுறார். நீ ஞான சம்பந்தர் போல ஞானம் பெற்று எப்படி சமாளத்தை அழித்தியோ அது போல நீ ஞானம் பெற்று இங்கே முருகப்பெருமானை வந்து சூரபெருமானுக்கு அழிக்க வேண்டும் என்ற 2 நிகழ்ச்சியை சேர்த்தி வைத்த மாதிரி இந்த பாடலை பாடித்தா கந்தபுராணத்தோட சுருக்கம் என்று பெரியவர்கள் இந்த பாடலை சொல்வார்கள். இந்த பாடல்கள் பொருளை பார்த்தீர்கள். இப்ப என்ன
பார்வதி தேவி தவம் இருந்த விஷ்ணு விட்ட தேவர்கள் எல்லாம் போய் சொல்லி சிவபெருமான் பார்வதி 2 பேரும் தனித்தனியா தவஸ் இருக்கா, அவள் கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்ன பண்றது கேட்டபோது மகாவிஷ்ணு தன்னுடைய பிள்ளையாகிய கரியவன் என்கின்ற மன்மதனை எடுத்து ரதியோட 2 பேரும் நீங்க போய் சிவபெருமானுடைய தவத்தை கலைக்க வேண்டும் என்று சொல்ல மன்மதன் போறா. சுவாமி உள்ள கைலாயத்தில் இருக்கும்போது தன் நந்திகேஸ்வரத்தை சொல்லிடுறா, நீ வாசல்ல காவல் இரு, மன்மதனை தவிர்த்து வேற யாரையும் உள்ள விட வேண்டாம்னு சொன்னார். அப்போ மன்மதனை உள்ள நந்திகேஸ்வரர் தவறாம உள்ள விட்டுறார். மன்மதன் உள்ள போனோம், சுவாமி தவிர்த்ததுல சனகாதி முனிவர்கள் 4 பேருக்கும் சுவாமி உபதேசம் பண்ணிட்டு இருக்கிற நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அதை மாறாத மலையிலிருந்து 5 பேர் அருகில் மாமுல்லை செல் ஓலை இவர் 5 பெருவேர் கொடுக்கும் கலை பணி என்று சொல்கின்றாலே 5 மலர்களை கொண்டு கரும்பு வில்லால மன்மதன் வந்து பாருங்க, கரும்பு வில்லு 5 மலர்களால் சிவபெருமான் தொடுக்கிறதுக்காக ஒரே முகுளிதம் என்கிற ஒரே மலர்னாலே சிவபெருமானுடைய திருவடி தாமரையை அடிக்கிறான். அவன் அடித்தபோது சிவபெருமான் காமனை கண்ணால எரிச்சி பஸ்மமாக்குறார். ரதி வந்து இறப்ப மீன கரியவன் மகனுக்கு ஆமி உதவிய கருணை கொற்று என்று திருவடியாளர் புராணத்தில் சொல்றாரு. ரதி வந்து அழகா பதிவிரதா தேவி பார்வதியுடைய பக்தை. அவள் வந்து பார்வதி எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கா, எப்படி என்ன என்னைக்கும் பதிவிரதாவே வைப்பான்னு சொல்லி என் கணவன் சாம்பலாக்கி சொன்னான். சிவபெருமான் சொன்னான், அழகான மன்மதன் அவன் மகாவிஷ்ணுடைய பிள்ளை, அவனை சாம்பலாக்கி எதுக்குன்னா சுந்தரமாவது நீர், அந்த நீர் எடுத்து உடம்பெல்லாம் பூச்சிருக்கிறான் சுவாமி பசுபதி நாளாகி சிவபெருமான் அந்த மன்மதனை எரிச்ச சாம்பலை போட்டார். கண்ணால எரிச்ச சாம்பலை மேலே பூட்டினோன்னு அழகு நடந்தது. ஒரு சாம்பலுக்கு இவ்வளவு அழகுனா 6 கண்ணால பிறந்த முருகப்பெருமானுக்கு எவ்வளவு அழகுனால கோடி மன்மதகா முருகப்பெருமான சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சிவபெருமான் ரதிக்காக மன்மதனை மறுபடியும் உயிர்ப்பித்து தர்சனன் நிதர்சன் அப்படிங்கிற பெயரை மன்மதன் கொடுக்குறான். அவன் ரதிக்கு மட்டும்தான் தெளிவா, வேற யாருக்கும் கண்ணன் தரிசனம் கிடைக்காது. மன்மதனுடைய அந்த நிதர்சன் என்கின்ற நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தார். அதுக்கப்புறம் பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் கல்யாணம் நடக்கிறது. பார்வதி கல்யாணம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு பார்வதி பரமேஸ்வர கல்யாணம் நடக்கிறது. நடந்து முடிஞ்ச பிறகு சிவபெருமான் இந்த இவர்களுக்கு பிள்ளைதானே வேணும் எடுத்த சிவன் தன்னுடைய ரூபமாக பிள்ளையை கொடுக்கணும் என்பதனால தன்னுடைய 6 முகங்கள் சத்தியஜாலம் ஈசானம் தத்புருஷம் வாமதேவன் அப்பம் என்கின்ற அந்த 6 முகங்களினாலே 6 அக்னியை வெளியிடும். அதோ முகம் என்கின்ற 6வது முகத்தையும் சேர்த்தி தத்புருஷம் ஈசானம் வாமதேவன் அகோரம் அப்படிங்கிற தலைவரோட அதோமுகம் என்கின்ற முகத்தை சேர்த்தி சத்தியஜாதத்தோட 6 முகங்களால் 6 குழந்தையாக 6 தாமரையில் ஏற்படுத்தினார்கள். அதை வந்து அந்த காங்கேயம் அக்னி கர்ப்பம் சுவாமி கங்கையில பிறந்தார். எப்படின்னா அக்னிக்கு கொடுக்கிற காங்கேயம் அக்னி கர்ப்பம் சரவண ஜனிதம் ஞானசக்தி குமாரம் பிரம்மண்யம் ஸ்கந்த தேவம் கோகம் அமலகுணம் ருத்ரதேஜ ஸ்வரூபம் சேனத்தியம் தாரகபினம் பிரம்மசரபதியும் கார்த்திகேயம் பதாசியம் சுப்பிரமணியம் மாயோட தஜகத்திலும் தேவதேவன் அம்மாமே இந்த வேதம் சொல்லும். அப்படி அக்னி எடுத்து கொடுக்குற கங்கையில விழுந்து சரவண பைகள் இதெல்லாம் சரவணம் தப்பப்புள்ளு சரவண பைகள் மிருகப்பிரமன் 6 தாமரைகள் பார்க்கிறான். எடுத்து 6 கன்னிகைகள் வளர்க்கிறான். அந்த சப்தம் 6 கன்னிகைகளுக்கு அவன் வந்து கார்த்திகை பெண்கள் பேரு. அது ஒட்டி பேர் அம்பா தூளா நிதர்த்தி பத்தேந்தி அப்ரகேந்தி மத்தியந்தி என்கின்ற 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்கிறான். அதுக்கப்புறம் பார்வதி தேவி வந்து என் குழந்தைய பிச்சு பிச்சு போட்டிருக்காரு, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துன முருகனை ஸ்கந்தனா சேர்த்துறா. அப்புறம் காலில் அவள் சிவபெருமானுடைய அக்னி ஜுவாலையை தாங்க முடியாமல் பயந்துட்டு ஓடும்போது அவள் காலில் இருக்கிற சதங்கையிலேருந்து விழுந்த மணிகள் எல்லாம் செதறி கோடி கோடி சூழற வீரர்களாக பிறந்தது. அந்த வீரபத்மன் முதலாளி 9 நவ வீரர்கள் தோன்றினார்கள். இதெல்லாம் உற்பத்தி காண்டம் வழக்கோட இதுக்குனால உற்பத்தி காண்டம்னு பேரு. இது தட்ச காண்டம் முடிஞ்சது. உற்பத்தி காண்டத்துல முருகனுடைய உற்பத்தி, நவவீரர்களுடைய உற்பத்தி, அம்பாள் சதங்கையிலேருந்து விழுந்த நவரத்னங்கள் எல்லாம் கோடி கோடி ரத்னங்களும் கோடி வீரர்களாகவும் நவ வீரர்களாகவும் ஏற்படுத்தி வீரபாக முதலிய வீரர்கள் இவர்களும் அம்பாளுக்கு பிறந்ததுனால மிருகப்பெருமானுக்கு தமையன்மார்களாகிறார்கள். அப்புறம் அந்த நவீரர்களை படைத்து அந்த 6 முகனை 6 குழந்தையை எடுத்து கையில வளர்த்து சேர்த்ததுனால கந்தன் என்கின்ற பேர் பார்வதி புத்திரனாக கந்தனாக. இந்த ஸ்கந்தமூர்த்தி தான் உமாமகேஸ்வருக்கு நடுவில் இருந்து சோமாஸ்கந்தர் என்கின்ற ரூபத்தை காட்டார். இங்கே சிவபெருமான், இங்கே பார்வதி நடுவில் சுவாமி பாலமுருகனா அந்த சோமாஸ்கந்தராக காட்சி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு
சேனாதிபதியாக தேவர்களுக்கு சேனைக்கு அதிபதியாக முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் பட்டம் அளித்து சேனாதிபதியாக ஆக்கிறார். இங்கே வந்து இந்திரன் வணங்குறான், அப்புறம் நாரதர் வணங்குறார், எல்லாரும் சுக்கராச்சாரியர் வந்து வணங்குறார், தேவசேனாபதி ஆகிறார் முருகப்பெருமான். அப்புறம் பிரம்மனுக்கு பொருள் ஓங்கார பொருள் தெரியவில்லை என்று பிரம்மனை கந்தபாந்த பர்வதத்தில் போட்டு அடைச்சு விடுறார், சிறை வைக்கிறார். பிரம்மனை சிறை வைத்தார். அங்கே சிறைக்கு காவலாளிகளை வச்சு யாரும் வெளியில் போகக்கூடாது. அப்போ முருகப்பெருமான் வந்து நந்திகேஸ்வரர் வந்து சொல்றார், சிவபெருமான் பிரம்மனை விடுவிக்க வேண்டும் என்று சொல்ல, முருகப்பெருமான் நான் விடுவிக்க முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லி இதை ஒன்னையும் சேர்த்து ஜெயிலில் போட்டுருவேன். அதை கேட்டு பயந்து நந்திகேஸ்வரன் போய் சிவனிடம் சொல்ல, சிவபெருமான் அங்கேருந்து ஆணை பிறப்பிக்கிறார், நீ வந்து பிரம்மனை விடுதலை செய். அப்போ முருகன் வந்து பிரம்மனை விடுதலை செய்கிறார். அப்போ சிவபெருமான் வந்து பிரணவாகாரம் சொன்னீங்க, அதுக்கு பொருள் உனக்கு தெரியுமா என்று கேட்க, சிவரகத்தியத்தை அங்கே சிவனார மனம் குளிர உபதேச மந்திரம் மீது செல்வி மீதினும் பகர்சை குருநாதா என்று அருணகிரிநாதர் சொல்கின்றவர்களே அவருக்கு உபதேசம் செய்க. அதுக்கப்புறம் அகஸ்தியருக்கும் புதிய வரை முனிவர் ஆக மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகர்வான்னு அகஸ்தியருக்கு தமிழை சொல்லிக் கொடுத்து முருகப்பெருமான் அகஸ்தியருக்கும் அனுகிரகம் பண்றார். 3 பேருக்கு வேளா சரணம் சரணம் என என்மேல் வெகுளாமல் இனிமேல் ஆயினும் கடைக்கண்பார் பருப்பத வேந்தன் மகள் பாலா குருமணியாருக்கும் திருப்புகழ் பண்ணவருக்கும் ஆவாளம் உண்டவருக்கும் உபதேச ஆண்டவனே 3 பேருக்கு முருகப்பெருமான் உபதேசம் பண்றார். ஒன்று சிவபெருமான், ஒன்று அகத்தியர், அப்புறம் அருணகிரிநாதர். இவர் 3 பேரை தவிர்த்து வேற யாருக்கும் முருகப்பெருமான் உபதேசம் பண்ணல. அந்த உபதேச நிகழ்ச்சி இங்கே சிவபெருமானுக்கும் அகத்தியருக்கும் வாங்கியிருக்கார். அருணகிரிநாதர் உபதேசம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பாடம் பாடுறார். பிரம்மன் ஒரு யாகம் பண்றான். அந்த யாகத்துல மந்திர பிழை ஏற்படுத்தினாலே அஜம் அப்படிங்கிற ஒரு ஆட்டுக்கடை பிறந்தது. அந்த ஆட்டுக்கடாக்கு தகருன்னு பேரு. அந்த ஆட்டுக்கடை அடங்காம எல்லாம் தேவலோகத்தை எல்லாம் அடிக்குது. அப்போ முருகப்பெருமான் அதை அடக்கி அது மேல அமர்ந்தார். முருகப்பெருமான் முதல் வாகனம் அஜவாகனம். அஜவாகனத்தை தான் தகரூர் ஏறுதல்னு கண்டபுராணத்தை தகரூறுதல் தகரு என்ற ஆட்டுக்கடா. அந்த முருகன் வந்து தகரூறுதல். இதை கூட அருணகிரிநாதர் பாடலை பாடியிருக்கிறார். மகாவிஷ்ணு ரங்கநாதரா படுத்துட்டு இருக்கார். சிவபெருமானுக்கு தவஸ் பண்ணி தன்னுடைய கண்களை தாமரை போன்ற கண்களை கொடுத்து அதுல இருந்து சக்கர பிரதானம் சக்கரத்தை வாங்கிக்கிறார். அந்த கண்களை கொடுத்தாலே வழி அது சிவபெருமான் வாங்கிக்கிறார். அவருடைய தயையை நினைச்சு கண்களிலிருந்து 2 பாக்கி விழுது. கண்ணிலிருந்து விழுந்த ஒரு துளி நீர் கீழே பூலோகத்துல சக்கரவள்ளி கிழங்கு இந்த இடத்துல மான் வயிற்றுல இருந்து மானுக்கு பிறந்த ஒரு வள்ளி, இன்னொரு தேவலோகத்துல இருந்து ஐராவதம் வளர்க்கறது. அது தேவயானை வெளியே அவதாரம் உற்பத்தி காண்டத்துல முருகப்பெருமான் அவதாரம், நவவீரர்கள் அவதாரம், இங்க வள்ளி தேவியான அவதாரம் ஏற்படுறது. அதுக்கப்புறம் இங்க போமாறி வேதனுவோ எனவே 6 அருள்வா, வேற யார் தேவர்களுக்கு அருள்வா, நீ போ சொல்லி வேலை எடுத்து சிவன் உகந்தருள் கூர்த்தர் வேலுதர் முருகன்னு மனமெனும் பொருள் ஆணடை காப்பாளர் ஒரு பாடல்ல அருணகிரிநாதர் பேசுகின்ற அளவில் வேலை எடுத்து முருகப்பெருமானுக்கு கொடுக்கிறார். இந்த வேலுடைய பிரயோகத்தை அம்பிகை கொடுப்பான்னு சொன்னா, அம்பிகை பார்த்தா குழந்தை முருகனுக்கு வேலை கொடுத்து பிரயோகம் சொல்றதுக்கு நானே வேலை நெடு கண்ணியாக போய் முருகன் வேலை சக்தியே வேலை வந்துன்னா நல்ல வேலுக்கு சக்தி வேல் என்று பேர், ஞான வேல் சக்தி வேல் என்று சக்தி வேலை முருகப்பெருமான் தாக்கி கொண்டு போருக்கு புறப்படுறார். அப்புறம் அந்த நவ வீரர்கள் முருகனுக்கு துணையெல்லாம் போறார். மனோரத வேகம்னு மனோரத வேகத்தை ரத்தத்தை கொடுக்குறார். மனம் எவ்வளவு வேகமா எல்லா இடத்துக்கும் போகுமோ அந்த அளவுக்கு போகக்கூடிய மனோரதத்தை எடுத்துட்டு முருகப்பெருமான் போறார். தாரகாசுரன் தெரிந்து வீழ வேருடன் பறிந்து தாதி குதிரன் குழுங்க முதுமையில அருணகிரிநாதர் பாடுறார். அந்த தாரகாசுரன் அரக்கன் முதல்ல சண்டைக்கு வரான். அவனுக்கு யானை தலை அதை வெட்டுற இந்த கதை பிரகாரம் இங்கேயே தாரகாசுரனுடைய பதம் ஏற்படுறது. அதுக்கப்புறம் யுத்தகாண்டத்தில் மறுபடியும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தாரகாசுரன் மதம் செய்த பிறகு முருகப்பெருமான் தன்னுடைய பாவம் போக வேண்டும், நான் எப்படி இவங்களெல்லாம் கொல்லுவேன், எனக்கு இன்னும் சக்தி வேணும்ன்றதுனால சிவபெருமான் தமிழ் இருக்கின்ற இடங்கள் எல்லாத்துக்கும் போகிறான். இது காலத்தினாதர், அங்கே கண்ணப்பன் வந்து காலத்தினாதரை கண்ணு கொடுத்த இடம் காலத்தி, அந்த திருக்காலத்துக்கு போய் தம்சம் பண்ணுறான். அதுக்கப்புறம் இது வந்து சிதம்பரத்தில் பதஞ்சலி முருகனுக்கும் யாருக்கும் அருள் கொடுத்த இடம் சிதம்பரத்துக்கு போய் சிதம்பரத்தில் கலந்துருக்கான். அதுக்கப்புறம் இங்கே கச்சியம்பதி திருக்கச்சியம்பதியில் காமாட்சி சிவபெருமான் கல்யாணம் இருக்கு. அந்த காஞ்சியம்பதியில் போய் முருகப்பெருமான் திருவருணை திருவண்ணாமலையில சுவாமி அக்னி ஜோதியை நிற்கிறார். பிரம்மன் விஷ்ணுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட திருவண்ணாமலையில போய் அங்கேயும் சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வர இங்கே வந்துட்டு முருகப்பெருமான் திருக்கோவிலூர் திருச்சை நல்லூர் அப்படிங்கிற இடத்துல வந்து சிவபெருமான் பாசுபதாசனம் பெற்றுக் கொள்கிறார். இதோட இந்த உற்பத்தி காண முடியாது. 2 கண்ணங்கள் வெற்றிவேல் முருகன். பூமாது உரமே
அணிமான் மறைவாய் நாளுடையோன் மலிவானவர் கோமான் முனிவோர் முதல் யாரும் இயம்பு வேதம் பூரயமது மொழி நூல்களும் ஆராய்வதிலாதடலாசுர போரால் மறைவாய் உருபீதியின் வந்து கூடி நீ மரருளாயன ஈசனை பாமாலைகளால் தொழுதேம் திருநீரார் திருமேனிய தேனியல் குன்றையோடு நீரேர்த்தரை ஜானவி மாமதி காகோதர மாதுளை கோவிளை நேரோடு விழா முதலர் சடை எம்பிரானே போமாறினி வேறெதுவோ எனவே ஆரருளவரேதரு போர்வேலவ நீல கலவி இவந்து நீடு பூலோகமுடியலோகமும் நேரோர் நொடியே வருவோய் சுரசேனாபதியாய் அவனே உன்னை அன்பினோடும் காமவர் சோம சமானன தாமமண மார்தரு நீப சுதாமவெனவே துதியதுள் வஞ்சனே காவாய் அடினாள் அசுரேசரையும் சாடியும் கூர்வடி வேலவ காரார்தர காழியில் மேவிய தம்பிரானே என்னை காவாய் வஞ்சனே என்னை காவாய்